forgive one another அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலேயே போட்டிருக்கோம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ forgiveness plays a lot of role in God's kingdom. ஏன்னா because God forgives lot of things. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, ஒரு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தார். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், நீ பலி செலுத்த வரும்போது அந்த உனக்கு பலி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு, உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டு என்று தெரிஞ்சால் முதல்ல அந்த காணிக்கை அங்கே வச்சுட்டு முதல்ல போய் அதை அவனுக்கிட்ட ஒப்புரவாயிட்டு வந்து அப்புறம் காணிக்கை பலி செலுத்து, இந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்களா எங்க போகுது. ஆகவே தேவஜனமே நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ளக்கூடவும். நம்மகிட்ட குறைகள் ஏதாவது இருக்குதா, கரைகள் திரைகள் குறைகள் எல்லாம் நம்ம மன்னிக்கிறோமா? ஸோ எல்லாத்துக்கும் மேலே போட்டிருக்கு, இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இது எல்லாத்திலையும் நம்மளை கட்டி போட வைத்திருக்கிறது கர்த்தருடைய அன்பு. கர்த்தருக்கு என்று அதை மன்னிங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை மன்னித்தார், நீங்களும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஸோ தேவ ஜனமே, நம்ம இந்த மாதிரி இன்னொன்று போட்டிருக்கோம். இன்னொன்று வசனத்தை பாருங்க, 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இதுதான் பிரைசிங் அண்ட் வர்ஷிப்பிங் காட். இதுக்கு இன்னொரு நாள் இன்னும் விளக்கமாக சொல்றேன். உங்களுக்கு இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவரை முன்னால வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஸோ இதெல்லாமே நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் டு பர்ஃபெக்ஷன், progress to perfection, rather I put it this way, progress to perfection it's a very high standard, and God expects a very high standard from us. ஏனென்றால் அவருக்கு லோ ஸ்டாண்டர்டே தெரியாது. அவர் தன்னை மாதிரி இருக்கணும்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் கிறிஸ்துவ மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் வாயில வஞ்சனை இருந்ததில்லை, அவர்கிட்ட எந்த பாவமும் இருந்ததில்லை. உங்களுக்கு யாராவது எனக்கு குற்றம் பாவம் உண்டுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. சொல்லவே முடியாது. யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. ஆகவே தேவஜனமே, நம்ம புரிந்து கொண்டு வேத வசனத்தை, கர்த்தர் எதை ஸ்ட்ரெஸ் பண்றாரு, எப்படி கர்த்தர் சபை வளர்க்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இது சபைக்கு தலைவர் ஆவியானவர் எப்படி விரும்புகிறார், இதை ஒண்டி புரிஞ்சுக்கோங்க. இந்த எல்லா ரைட்டிங்ஸும் அவர் ஆவியானவர் தான் எழுதினது. ஸோ பால் எழுதல, யாரும் எழுதல, எல்லாமே ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆகவே ஆவியானவரை பிடித்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. லார்ட் ஹெல்ப் மீ, திஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த், எனக்கு என்னுடைய பலவீனமா இருக்குது, இந்த பலவீனத்தில் என்னை பலப்படுத்துங்க, தாங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தெரிந்து கொண்டு அதில் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மற்றவர்களெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நினைவுக்கு வந்து இங்கே மறுபடியும் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்தில் ஜெபித்து முடிப்போம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, வசனத்தை வாசித்தோம். நாங்கள் பரிசுத்தவான்களாக இயேசு கிறிஸ்துவை போல ஜீவிக்க
எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவை போல நாங்கள் இருக்கணும், இதுதான் உம்முடைய வாஞ்சையும் விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தாவே, நீங்கள் அதை எங்களுக்கு பரிபூர்ணமாக சொல்லிக் கொடுக்க வேண்டுமா இருக்கும். ஆவியானவர் உதவி செய்வீராக. கிறிஸ்துவை போல நாங்கள் ஜீவிக்க, கிறிஸ்துவை நாங்கள் முன்னே வைக்க, எங்களுக்கு முன்பாக வைத்துக்கொள்ள, எங்களுக்கு ஒரு மாடலாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.